ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் மக்கள் போதையில்லா தமிழகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்கு. இந்த போதையினால நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த போதைன்ற ஒரு விஷயத்தை தவிர்க்கணும். முக்கியமா தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை முக்கியமா கண்காணிக்கணும். எங்க போனாலும் வந்தாலும் இத்தனை மணிக்கு வாப்பா, இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாப்பா போப்பா, இந்த டைமோட கண்காணிங்க. பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்றது நீங்க கண்காணிங்க. போதையில நீங்க பிள்ளைகளை விட்டுட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை குறைந்தபட்சம் ஒரு 40 வருடம் மட்டுமே. 40-45 வயசுக்கு மேல எந்த பிள்ளையும் தாண்டாது. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குடியில இருக்கிறான், இன்னொரு பக்கம் ட்ரிங்க் ஸ்மோக்கிங்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இங்க பழக்கம். அந்த கஞ்சா பழக்கத்துல இருந்து மக்களை நம்ம எப்படி காப்பாற்றணும்னா பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சீரான முறையில கண்காணிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம இருக்கும் அனைத்து நண்பர்களும் நம்முடைய உறவுகளும் ஒவ்வொருத்தரும் ஒரு நம்மளுடைய உறவுகளே அவர்கள் ஏதானும் தவறுகள் செய்தால் நம்ம தான் கண்டிக்கணும். ஒரு நண்பன் இருக்கிறான், அந்த நண்பன் தவறான முறையில் ஒரு கஞ்சா அடிக்கிறானா அவனை நம்ம தான் திருத்தணும். அவங்க கூட சேர்ந்து நம்மள கஞ்சா அடிக்க போறோம், தவறான பாதையில் போறோம் சொன்னா நாடு குட்டித்தர போகுமே தவிர நாடு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியாது. ஒரு இடத்துல ஸ்மோக் பிடிக்கும் போது பசங்க ஒரு 18 வயசு பிள்ளைங்க நீங்க ஸ்மோக் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 16 வயசு எல்லாம் பந்தவ காட்டான். நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாதியார்களையும் நீங்க பெறமெடுக்காதீங்க சொல்லுங்க. பப்ளிக்கா இருக்கட்டும், நம்ம பப்ளிக் தான் பிள்ளைங்களை கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க பசங்களை ஒரு கண்டிக்கணும்னாவே ஒரு பயமா இருக்கு. அந்த சூழ்நிலை பசங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம மாற்றணும்னா அன்பான செயல்பாடுகளை அவரை தீய பழக்கத்திலிருந்து அவர்களை அறவே ஓட்டு விடணும் சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் எங்களுக்கு பேரணி பெரிய அளவில் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால ஒரு சில சூழ்நிலையினால காவல்துறை அதிகாரி அவர்கள் கிழக்கு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் நைட்டை தொடர்பு கொண்டு எங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், தயவுசெய்து நீங்க பேரணி வேணாம், ஏன்னா அவர்களுடைய நீதி எக்ஸாம் பிரச்சனைகளா பேரணி நடந்துட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு, அதனால நீங்க கூட்டங்களா முடித்துக் கொள்கிறேன் என்று அவங்க கேட்டுக்கொண்ட பட்சத்தில் நாங்க எங்க சங்கம் இருந்தது கூட்டங்களாக நான் முடித்துக் கொண்டு இந்த செயல்பாடுகளை சீராக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே வேளையில பிள்ளைங்களை இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணு கருத்துமா பாத்துங்க. நீங்க பிள்ளைங்களை விட்டுட்டீங்கன்னா ஆரம்பிச்சுதான் குடிக்கிறானா அது உடனே அவனுக்கு அடிப்பட்ட பாதையை உண்டு பண்ணிடும். அது மட்டும் இல்ல, நீங்க பசங்களை தனிமையில விடாதீங்க. முக்கியமான விஷயம், பசங்களை தனிமையில விடவே விடாதீங்க. நல்லவங்க கூட சேர்ந்தாலும் நல்ல பழக்கம் வரும், கெட்டவங்க கூட சேர்ந்தாலும் கெட்ட பழக்கம் தான் வரும். என்ன பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது. என்ன பண்ண ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல்கார சாப்பிடுவான், அங்கங்க போனா அவன் சாப்பிடுவான். எல்லா பணம் போதை கட்டுப்படுத்த முடியாது. போதையில்லா தமிழகம் உருவாகிறதா தாய் தகப்பன அவரை மட்டும்தான் முடியும். அவங்க கண்பிடிச்சு தன் பிள்ளைகளை சீராக பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தாய் தகப்பன சீராக பார்க்க முடியாது. அதே நேரம்